நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். 11 வயசு பையனையும் பார்த்துருக்கேன். அதே மாரி கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு, 62 வயசு, 63 வயசு, 65 வயசு இருக்கிறவங்களுக்கும் அந்த உயிர் பயம் இருந்திருக்கு. 25, 30 வயசுன்னு உயிர் பயம் இருக்குது. ஆண், பெண்லாம் அந்த வித்தியாசமே கிடையாது. மனித உயிர் எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் வந்து எப்பவுமே இருக்கும். அதில ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்மளுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுமோ? அப்படியே இல்ல நம்ம வந்து திரும்ப வரமாட்டோமோ? இல்ல நம்ம உயிர் போயிடுமோ? அப்படின்ற ஒரு பயம் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து வடபள்ளி கோயில்ல வந்து ஒரு தம்பிய சந்திச்சம்போது அவர் சொன்னாரு, "நான் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் எனக்கு ஒரு உயிர் பயம் இருந்துகிட்டே இருக்கு. நான் எதனா ஒண்ணு ஆயிடுமோன்னு" சொல்லி சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கும் அவர சந்திச்சு. அப்போ கூட நான் அவர்ட்ட சொன்னேன் என்னன்னா, "நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் படிங்க" அப்படின்னு சொல்லி கந்தராலயத்தின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த திருப்பம் திருப்புகள் எடுக்கிறோம். அதில நான் இந்த பகுதிய வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். யம பயம் நீங்கிறதுக்காகவே முருகப்பெருமான் ஒரு பாடல் குடுத்துருக்காரு. இந்த பாடல் வந்து நீங்க மட்டும் கிடையாது. இப்போ உங்க நெருங்கிய உறவினரோ, இல்ல உங்க அப்பாவோ, அம்மாவோ, இல்ல வந்து கணவன், மனைவி, குழந்தை யார் மருத்துவமனையில இருந்தாலும், இல்ல யாருக்காவது தீர்க்கவே முடியாத வியாதி, மருத்துவரே சொல்லிட்டாரு, இந்த டேட்ல தான் அவர் வந்து பொழைப்பாரு, அதுக்கப்புறம் பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்ல உங்களுக்கு தனிப்பட்ட வகையில ஒரு மரண பயமோ, இல்ல வந்து ஒரு உயிர் பயமோ, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆன்மா நடுங்குதுன்னு சொல்லுவாங்க. நான் நெறைய என்னோட ஜோதிட நண்பர்ட்ட வந்து சொல்லுவேன். கூடுமான வரைக்கும் கெட்டது சொல்லாதீங்க. ஏன்னா, அவன் பயப்படுறத விட அந்த ஆன்மா நடுங்கும். ஏன்னா, எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வந்து அப்ப நான் அந்த ஜோதிடர் சொன்னேன், "இது மாரி சொல்லாதீங்க. ஏன்னா, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, அந்த கேட்கிறவரோட ஆன்மா வந்து நடுங்கும். அது வந்து ஒரு மாரி அதுவும் பெரிய கர்மாவ வந்து சேரும்." அந்த ஆன்மா நடுக்கத்துக்கு உண்டான பாடல் கூட இதுன்னு கூட ரொம்ப பொருத்தமா சொல்லலாம். ஏன்னா, மனிதன் துன்பப்படுறது வேற, அவன் ஆன்மா வேதனை அடையறது வேற. நீங்க ஆன்மாவ நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே, உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு தேவையானது உங்க ஆன்மா எடுத்து வந்து குடுக்கும்னு சொல்லி நான் கர்ம ஆராய்ச்சியில வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ, உங்க ஆன்மா